Hey everyone, welcome to SriSen. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான வடகறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான இந்த வடகறி இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது கூட 1/3 கப் துவரம் பருப்பும் நான் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். 1 hour ஊறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் கொரன்னு இருந்தால் போதும், நல்லா பேஸ்ட் மாதிரி அரையணும்னு அவசியம் இல்லை. ஸோ தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம வேக கூட வச்சுக்கலாம். இட்லி பாத்திரமில் ஒரு 10 to 15 minutes வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி வடை மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் மாறினோன்னே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்தால் போதும். இதே மாதிரி எல்லா வடையும் பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வடையிலையும் போட்டிருக்கோம். இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். நெக்ஸ்ட் இப்போ மசாலாஸ் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நீங்கள் எவ்வளோ வடை போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தண்ணி அதுக்கப்புறம் நல்லா சுண்டிடும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டாலே ஒன்றும் தப்பில்லை. நெக்ஸ்ட்டு சுட்டு வச்ச வடையெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பீசஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அது ஒரு 5 minutes கொதித்தாலே நல்லா திக்காயிடும் கிரேவி. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான வடகறி எம்மியாக ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே நல்லா திக்காயிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுட சுட இட்லியோட இந்த வடகறி செம்ம டேஸ்டியாக இருக்கும். வடகறி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.